ஹாய் காய்ஸ், ரிவ்யூஸ் வியூஸ். ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வண்டி வந்து என்னென்ன பண்ணோம், என்னென்ன பண்ணியிருக்கோம், ஏன் வந்து எரோல இருந்து பிளாக் சேஞ்ச் பண்ணேன், எல்லாரும் நான் சொல்றேன். ஸோ வண்டி வாங்கும்போது இப்படிதான் இருந்துச்சு. நம்ம வண்டி நல்லதா இருந்துச்சுங்க, வண்டிலாம் சூப்பரா இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டேங்க்ல வந்து ஒரு குத்திட்டேன் கோவத்துல. அதை பார்த்தா உள்ள போயிடுச்சு. நான் வந்து குத்துனது உள்ள போயிடுச்சு. உள்ள போன வெளில எடுத்துட்டாங்க, அந்த பெல்ட் எடுத்துட்டாங்க. பட் ஆனால் அந்த டாக்டர் பெயிண்ட் தெரிச்சிருச்சு. பெயிண்ட் தெரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அது என்ன பண்றது? நான் கருப்பு மாத்தி தான் ஆகணும். வேற என்ன பண்றது? இனி நான் வந்து எல்லோ மாத்தி நான் வந்து மறுபடியும் ஃபேட் ஆக முடியாது. ஏன்னா வந்து கம்பெனி கொடுத்த பெயிண்ட் ஃபேடு தாங்க ஆயிருக்கு. வெயில் நிப்பாட்டா ஃபேட் ஆயிருது. அப்ப என்ன பண்றது? சரி, கண்டிப்பா பிளாக் மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கடை மெக்கானிக் ஷாப்பு. அவங்க யாரு அப்படின்னா வந்து நல்லா ஒரு 2 பேருமே வந்து ராயல் என்ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்தவங்க தான். அதனால கண்டிப்பா அவங்க கொடுத்தா வந்து நல்லா மாத்திருவான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். பெயிண்ட்டும் அதே மாதிரி பக்காவா பண்ணாங்க. அது சான்ஸே இல்ல. பெயிண்ட் நான் காஸ்ட்லியா தான் வாங்குவேன். அவங்களே சொல்லிட்டாங்க, நான் காஸ்ட்லியா தான் வாங்குவேன். நீங்க வந்து வாங்கி கொடுத்த பெயிண்ட் நான் வந்து இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, நீங்க வாங்குங்க, நல்லா பண்ணி கொடுத்தா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமே இருந்துச்சு. எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தா சரி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நல்லா தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது பெயிண்ட் எல்லாம் வந்து பக்காவா அடிச்சிருந்தாங்க. அவங்களும் எல்லாமே வச்சிருக்காங்க, மோட்டர் எல்லாம் பெயிண்டிங் எல்லாமே வச்சிருக்காங்க, சூப்பரா வச்சிருக்காங்க. அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. பெயிண்ட் வந்து எனக்கு பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா பெயிண்ட் என்ன ஆகும் ஒரு டோட்ல நமக்கு தெரியாதுல்ல, எதுவுமே என்ன ஆகும்னு தெரியாது. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே, அவங்க பழக்கப்பட்டவங்க. ஆனா இருந்தாலும் பெயிண்ட் பக்காவா அடிச்சு கொடுத்தாங்க. பெயிண்ட் சூப்பரா அடிச்சு கொடுத்தாங்க எனக்கு. பெயிண்ட் அடிக்கும் அந்த ஃபீல் நல்லா இருக்குல்ல, அதை பார்க்கும்போது சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குல்ல. பட் எல்லோல வந்து பிளாக் மாத்துறது மனசு கஷ்டமா தான் இருக்கு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த பெயிண்ட் அடிக்கும் போது அந்த யூடியூப் எல்லாம் செவடி எல்லாம் பாத்துருக்கீங்க. ஏதாவது நசுக்கும் போது, அமுக்கும் போது, ஏதாவது பண்ணுவாங்க உடைக்கும் போது, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஐ மீன், நான் சொன்னது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய அதை சொன்னாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போவோம் மறுபடியும். நம்ம ஓகே, பெயிண்ட்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கடைசி அந்த ஒரு பாலிஷ் மாதிரி கொடுப்பாங்க. அதுவும் கொடுத்தாங்க. அதுவும் கொடுத்துட்டு நல்லா பக்காவா இருந்துச்சு. அந்த இதுதாங்க அது. ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் லைட்டா ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, சரி ஓகே வண்டியில ஃபிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வண்டியில ஃபிட் பண்ணிட்டு அவங்க ஒரு போட்டோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதான் நான் சொல்றேன், வீடியோ வந்து நான் எடுத்திருந்தா நான் கரெக்டாக எடுத்துருந்துருப்பேன். அவங்க இடத்துல கொஞ்சம் அது வந்து அவங்க எடுத்ததுனால இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும் பாத்தீங்களா, அந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு. அது ஒட்டுறதாங்க எனக்கு மனசு பயமாவே இருந்துச்சு. ஆனா நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் ராயல் என்ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு செம்ம நம்பிக்கையா இருந்துச்சு. சரி, ஓகே. அளவு எடுத்து ஒட்டினாங்க. கரெக்டா அந்த அளவு எடுத்து எங்க ஒட்டணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு, ஒரு மிஷின் ஒட்டினா கூட இப்படி ஒட்டுமாங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம் எனக்கு. ஆனா இவங்க ஒட்டுறாங்க பாத்தீங்களா, அதுதாங்க. அது ரொம்ப ஒரு அவங்க எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களா. அதுக்கப்புறம் ஒட்டினதுக்கு அப்புறம் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் ஓகே. இன்னும் பயம் இருந்துச்சு, எடுக்கணும் இப்படி கிராஸ் ஒட்டிடுவாங்களோ அப்படின்னு பயமாவே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே பயப்படாதன்னு சொன்னாங்க. பயப்படாத, ஒட்டிடுவோம் அப்படின்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருந்தேன். சரி, நான் வெயிட் பண்ணிருந்தேன் எப்போ உரிப்பாங்க வெயிட் பண்ணிட்டு, அது சாட்டிஸ்பேக்ஷன் நல்லா இருக்குங்க. இப்போ ஹீட்டர் எல்லாம் போட்டு எடுக்கும் போதுதான் சரி ரைட் நம்பிக்கை, உள்ள பயம் நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. ஹீட்டர் எல்லாம் போட்டு பண்றாங்களே, கண்டிப்பா பர்ஃபெக்டா தான் வரும் எனக்கு நம்பிக்கை கன்ஃபார்ம் வந்துச்சு. ஓகே, உரிங்க உரிங்க சீக்கிரம் உரிங்க, டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போதே. அண்ணன் ரொம்ப நேரம் தேய்க்கிறாரு. சரி, கரெக்டா வரணும், அப்படிதான் பண்ணுவாங்க. கரெக்டா வரணும், கரெக்டா வந்தாதானே எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கும். ஆஹா, உரிக்கும் போது ஒரு சந்தோஷம், ஐயோ. பெர்ஃபெக்ட்டுங்க. இதுதான் வேணுங்கிறது. இதுதான் 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 வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா இருக்குங்க, பெர்ஃபெக்டா இருக்கு. இப்ப அந்த பக்கம் ஓட்டுனாங்க, அந்த பக்கம் ஓட்டும்போது பெர்ஃபெக்டா பண்ணாங்க, ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. இதே நம்ம அந்த பக்கம் ஒட்டிட்டு எடுத்தாங்க, நம்ம ஒட்டி எடுத்துட்டு நல்லா இருந்துச்சு.
அப்புறம் சரி ஓகே ஒரு ஃபுல் வீல் ஒன்று எடுத்துருவோம், நல்லா வந்து எடுத்துருவோம்னு சொல்லிட்டு நல்லாதான் இருக்கு. எல்லோவோட பிளாக் நல்லா தான் இருக்கு என்ன, சூப்பரா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லோ மிஸ் பண்றியா அப்படின்னு கேட்டா மிஸ் பண்றேன், லைட்டா பண்றேன். So, நீங்களும் இந்த மாதிரி டேங்க குத்திட்டீங்க, குத்திட்டீங்க அப்படின்னா குத்தாதீங்க வேணும்னு, தெரியாம என்ன மாதிரி கோவத்துல குத்திட்டீங்க ஆனா உள்ள போயிடுச்சு, அதான் நம்பவே முடியல. ஒரு குத்துலாம் குத்துனேன், என் நான் ஸ்ட்ராங்கா டேங்க் வீக்கான்னு தெரியல, என்ன இலவுனே தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் அது எப்படா சேஞ்ச் பண்ணுவானா, டில்ட் எடுத்துட்டு டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து மாத்தினேன். ஓகே, நான் ஆக்சுவலா வந்து அடுத்த வீடியோ என்ன போடுறேன் அப்படின்னா ஆர்சி புக் எப்படி எப்படி மாத்தினேன், என்னென்ன பண்ணேன், கலர் சேஞ்ச் பண்ணணும் ஆர்சி புக்ல, ஸோ அதுவும் கரெக்டா பண்ணிருங்க. அப்பதாங்க பெர்ஃபெக்டா இருக்கும் நமக்கு, ஓகேங்களா, அப்ப மனசு திருப்தியா இருக்கும். ஸோ நம்ம கைக்கு வண்டி வந்துச்சு, கைக்கு வண்டி வந்தோடனே ஒரு போட்டோ எடுத்து ஓகே எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்து சூப்பரா இருந்துச்சு. ஓகே, பை பை, நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பை பை, பார்ப்போம்.